நம்ம தனியாக இருக்கோம், யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கேரக்டரா நீங்கள்? என்னடா இந்த வீடியோ நம்மளுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது உண்மையாகவே இருக்கட்டும். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ரொம்ப தனிமையாக இருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா, கடவுள் நம்மளுக்கு ஆறுதல் எங்கேருந்துனாலும் கொண்டு வருவார். இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஏங்குறீங்கனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கணுன்ற விஷயம் நினச்சிட்டே இருந்தீங்கனாலும் அது திரும்ப கிடைக்கும். ஸோ தயவுசெய்து தனிமையாக இருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. தனிமையாக இருந்தாலும் ஜாலியாக இருக்க கற்றுக்குங்க. மைண்டு தாங்க எல்லாமே. உங்கள் மனசும் உங்கள் மைண்டும் தான் திங்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கோவமா இருக்க போகிறீங்கன்னா கோவமா இருக்க போகிறீங்க. எல்லாமே நம்ம சைடில் தாங்க இருக்குது. நினைக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான். ஸோ தயவுசெய்து யாருமே இல்லை, ச்சே நம்மளுக்கு இந்த மாதிரி சொந்த பந்தம் இல்லையே அப்படின்னு கவலைப்படலாமே தவிர அதுக்காக ஏங்காதீங்க. நம்மளுக்கு இந்த விதி இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குன்னா அதுபடியே நம்ம போவோம். வாழ்க்கை சில விஷயத்த அதுபடியே அப்படியே போக விட்டுருங்க. ரொம்ப யோசித்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. தனிமையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாதீங்க.